எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நன்றி. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதனை மகிழ்ந்து கலிகூறும்படியாக நீர் எங்களை ஒருமித்து கூட்டி சேர்த்து இதோ நாங்கள் ஒருமித்த ஆவியோடு உமது வார்த்தையை கேட்க வாஞ்சியாக இருக்கிறோம். அன்று மன்னாவை தந்து இந்த இஸ்ரவேல் மக்களை போஷித்தீர். உமது வார்த்தையாகிய இயேசுவை நாங்கள் உட்கொள்ள வந்திருக்கிறோம். இதோ என் அப்பத்தை வானம் பண்ணுகிறவன் சாப்பிடுவன் ஒரு நாளும் அவன் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்ன தேவன், ஒரு காலம் அவன் மரணத்தை காண்பதில்லை என்று சொன்ன தேவன், உங்கள் வார்த்தையை நாங்கள் உட்கொள்ள ஆசையாக இருக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறீர். உங்கள் வார்த்தையை கேட்டு நாங்கள் வாழ்வடைய உங்கள் வார்த்தையாகிய தேவனே எங்களுக்குள்ள இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாங்கள் உட்படுத்துகிறோம். மாம்ச சிந்தையாகவும் வராதபடி ஆவியானவர்களுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய வேத வசனத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 25:8 வார்த்தை. 25வது அதிகாரம் 8வது வார்த்தை. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. இந்த வார்த்தை முன்பு தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்க தரிசியின் மூலமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அதை என் தேவன் அதை ஜெயமாக மாற்றியிருக்கிறார். முதல் அவர் ஜெயமாக விழுங்குவார். அவர் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் என்னோடு தேவன் பேசியது. அவர் எல்லாருடைய கண்களில் இருந்து கண்ணீரை துடைப்பார். நாம் கூட அநேக நாட்களில் நம்ம பார்த்துருப்போம். நம்மளுக்கு ஒரு கவலை ஆட்கொள்ளும் போது, ஆண்டவரே நம்ம யாரும் தேற்ற மாட்டார்களா, நம் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு நண்பன் இருப்பான், அவன் வருவதில்லை. நாம் அழுகின்ற போது தாய் தகப்பன்மார்கள் அருகில் இருப்பார்கள், அவர்கள் அனுமதிப்பதில்லை. நாம் கண்ணீரோடு இருக்கிற நேரையில் நம்ம அதிகமாக சோர்ந்து போவோம். இப்போ கூட ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, அவர் உங்கள் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை முதலாவது துடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் ஆதியாகம புஸ்தகத்தை நாம் வாசிப்போம். 1, 2, 3 எந்த ஒரு டாக்டரின் தொடங்கினாலும் ஆதியாகமம் 1, 2, 3 தான். உயிர் தெழுந்தாலும், மரணமாக இருந்தாலும், பாவமாக இருந்தாலும், சாபமாக இருந்தாலும் ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் இருந்து தான் அது தொடங்கும். அல்லேலூயா. அதாவது விசேஷமாக நம் 3வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 3, 22 24 வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு விஷயம் கூறப்படுகிறது. அழகான அந்த ஏதோம் தோட்டத்தை தேவன் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆதாம் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறார், ஏவாளையும் நியமிக்கிறார். ஆனால் அவர்கள் அந்த காரியத்தை செய்யாததினால் சத்துரு அவனுக்குள் புகுந்து அப்படிப்பட்ட நல்ல மகிமையான அந்த பிரசன்ஸை, தேவ பிரசன்ஸை அவங்க இழக்கிறாங்க. இழந்த போது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதில் கடைசி வசனம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்க பாருங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதோம் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா. அந்த மகிமையை ஆண்டவர் வருகிறார். வந்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடும்போது அவன் நான் தான் நிர்வாணி என்று அறிந்து அவன் மரத்தை பின்பாக ஒளிந்து கொள்கிறான். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் என்று தேவன் கேட்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும், ஆனால் நான் சீக்கிரமாக நான் போகிறேன். அப்பொழுது அவர்கள் அந்த ஏதோம் தோட்டத்தை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை தேவன் அடைத்தார். அப்ப முதலாவது ஜீவ விருட்சம் என்றால் என்ன என்பதையும், இரண்டாவது கேருபீன்கள் என்றால் என்ன என்பதும், மூன்றாவது சுடரொளி பட்டயம் என்பதை நாம் இந்த நாளில் தியானிக்க போகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது எதை தியானிக்க போறோம்? ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் என்றால் என்ன? இரண்டாவது கேருபீன்கள் என்றால் என்ன, அது என்ன செய்யும்? மூன்றாவது சுடரொளி பட்டயம். இப்போ இந்த காரியத்தை நம்ம பாருங்க. இதுதான் அந்த இடம் ஜீவ விருட்சம்னு வச்சுக்கலாம். இதுதான் இந்த சைடில் ஒரு கேருபீன்கள், இந்த சைடில் ஒரு கேருபீன்கள், 2 கேருபீன்கள். அதன் பக்கத்தில் சுடர் ஒளி பட்டயத்தை சொல்றார். அந்த சுடர் ஒளி பட்டயம் என்பது எப்படின்னா, நாவை போல, அதாவது கிழக்கிலிருந்து அந்த ஒருவேளை அந்த ஏவாள் வந்திருந்தாங்கன்னா
கிழக்கை நோக்கி சுத்தும். அப்படியே சுழண்டு சுழண்டு அப்படி நெருப்பு தழலை கொண்டு போய் சொல்லுமா. ஒருவேளை இந்த சைடுல இருந்து வந்தாப்பா எந்த சைடு போனாலும் அந்த ஜீவ விருட்சத்துக்கு போக முடியாத அளவுக்கு அந்த ஜீவ சுடர் வந்து சுத்திட்டே இருக்குமா. காரணம் என்னன்னா, இந்த ஜீவ விருட்சத்தை நம்ம புசிச்சுச்சுன்னா என்றென்றைக்கும் மனுஷன் உயிரோடு இருப்பானா. அப்படின்னா இந்த சரீரத்துக்கான மரணத்தை அவர் சொல்லவில்லை. ஏன்னா ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தான். ஆவிக்குரிய மரணத்தை தான் குறிக்கிறது. இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் தான் அவங்க பாவம் பண்ணவர்களாக துரத்த விடப்பட்டாங்க. இந்த பாவத்தோடு அவர்கள் இந்த கனியை புசித்திருந்தால் இன்னும் மனுஷன் என்ன பண்ணுவான், பாவமே செஞ்சுட்டு இருப்பான். அதனால தான் தேவன் என்ன பண்றாரு, இதற்கான ஒரு நிவர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு இப்படி காவல் வைக்கிறார். பாருங்க, நல்ல ஒரு காரியத்தை பாருங்க. இவங்க அந்த ஏதேன் தோட்டத்தில் நிறைய காய்கறிகள்லாம் இருக்கும், கனிகள் இருந்திருக்கும். ஆனால் இவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காம நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சாங்க. இன்னைக்கும் அதே போலதான் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய தவறினா செய்யாத காரியத்தை நம்ம செஞ்சிருவோம். அல்லேலூயா. சபைக்கு வருவது அத்தியாவசியம், அதை நம்ம தவறினா செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சிருவோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவது முக்கியம், வேதம் வாசிக்கிறது முக்கியம். இதை நம்ம செய்ய தவறினால் செய்யாத அந்த கனியை புசித்தது போல நாமும் அநேக நன்மைகளை இழந்து விடுவோம். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், எந்த ஒரு நாளையும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்துட்டேன், வாரத்தில் முதல் வாரம் போயிட்டு திருவிருந்து மட்டும் எடுத்துக்கிறேன். இல்லை, எல்லா நாளுமே நம்ம வரணும். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜீவ விருட்சத்தை பற்றி என்ன, அந்த ஜீவனா என்ன, ஜீவ விருட்சம் என்பது என்னன்னா நம்ம பிற்காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது நம்ம பார்க்கின்றோம், மனுஷன் ஒரு தரம் மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். எபிரேயர் 9:27 படி. அல்லேலூயா. அப்போ இந்த கனியை, அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சுட்டானா அவன் என்றென்றைக்கும் நம்ம மரியாமல் இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அவன் செய்கிறான். நல்லா பாருங்க, ஒரு மனுஷன் 60 வருஷம் வாழ்கிறான், அவனுடைய அக்கிரமமே எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அவன் ஆதாம பார்த்தீங்கன்னா 930 வருஷம் அந்த ஜீவ விருட்ச கனியை சப்போஸ் பறித்து சாப்பிட்டு இருந்தானா, இன்னைக்கு அவர் போய் எருசலேமில் உட்காந்துக்கிட்டு பண்ணியிருந்தாருன்னா இன்னும் உயிரோடு இருந்தால் எப்படி இருந்திருக்கும், இந்த பூமி தாங்குமா? சாதாரண ஒரு மனுஷன் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான் பாருங்க, இவன் பண்ணுற அட்டுவடியுமே நம்மளுக்கு ஒருக்க மாட்டுது. நிறைய பேர் பார்க்குறீங்களா, வீட்டு அக்கம் பக்கத்தில் நீங்கள் பார்ப்பீங்களே, இவனுக்கு ஒரு நல்ல வேலை வந்துடக்கூடாதா, ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால தான் தேவன் என்ன பண்ண அந்த வாசல்களை அவர் அடைத்தார். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த ஏவாள், அதாவது ஏவாளோட ஸ்திரீ நான் சொல்கிறேன், ஏன்னா ஸ்திரீயை தானே துரத்தி விட்டோம், ஆவிக்குரிய விஷயத்துக்கு வருவோம். அந்த ஸ்திரீயானவள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம், அந்த ஜீவ விருட்சத்தை நோக்கி வராங்க. வரும்பொழுது இந்த கேருபல்கள் ரெண்டு, இந்த சைடில் ஒன்று, இந்த 2 கேருபல் நிற்கிது, நடுவில் ஜீவ விருட்சம், அதுக்கு சுற்றியும் என்ன, இந்த ஜீவ சுடரொளி பட்டையும் சுற்றி வருது. ஒருவேளை இந்த ஏவலம்மா போயிட்டு, ஐயா ஐயா இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன், ஒருவேளை நீங்கள் எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லுது. அந்த கேருபுல்கள் என்ன பண்ணுது, திரும்பவே இல்லையா. அந்த கேருபுல்கள் என்ன பண்ணுறதுன்னா அந்த ஜீவ விருட்சத்தை நோக்கி தான் பார்த்துட்டு இருக்கான். அது இந்த சைடு திரும்பலையா, அந்த சைடு திரும்பலையா, அதோட அதோடைய பார்வையில எங்கே, அந்த விஷயம் எங்கே இருக்குன்னா அந்த ஜீவ விருட்சத்தை நோக்கியே இருக்குதான். அப்போ எத்தனை முறை அந்த ஏவலம்மா, இவ்வளோ மகிமான இடத்த நாங்கள் இழந்துட்டோமே, இவ்வளோ பசி தாகலமாக இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமே, அப்படி எத்தனை முறை கண்ணீரோடு அந்த சொல்லியிருப்பாங்க, ஐயா இப்படிப்பட்ட இடத்தை நாங்கள் எழுச்சிட்டோம்னா. அநேக கண்ணீரோடு கூட அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, அழுதுருப்பாங்க, புலம்பியிருப்பாங்க. அன்னைக்கு அவங்களோட கண்ணீர் துடைக்கப்படலை. ஆனால் அதே வசனம் சொல்லுது, அந்த கேருபீன்களை பற்றி நம்ம இப்போ மாதிரி பார்ப்போம். யாத்திராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 20வது வசனம் நான் வாசிக்கிற பாருங்க. அந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை உயரை விரித்து தங்கள் சட்டைகளாலே கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்கள் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவதாய் இருப்பதாக. அப்ப பாருங்க, அந்த கேருபீன்கள் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குவது. அப்ப அந்த கிருபாசனம் சொன்னது பழைய ஏற்பாட்டில் கிருபாசனங்கள் என்றாலும் ஜீவ விருட்சம் என்றாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. அப்ப அந்த கேருபீன்கள் என்ன பண்ணுதுன்னா, இப்போ எதாவது வச்சுக்கலாம், இந்த தேவனுடைய உடன்படி பார்த்தீங்கன்னா கிருபாசனம் இங்கே வைக்கப்பட்டுருச்சுன்னா, இந்த 2 கேருபீன்கள் என்ன பார்க்குறோம், அந்த கிருபாசனங்களை உற்று நோக்குறபடி தான் அந்த 2 கேருபீன்கள் நோக்கி கொண்டு இருக்கிறது பாருங்க. அதே போல பாருங்க, இப்போ அந்த கண்ணீர்கள் துடைக்கப்படலை. யோவான் 20வது அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் உயிர்த்தெழுந்து
மரித்து உயிர் தெழுந்த பின்பு ஒரு சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. யோவான் 20வது அதிகாரம் 11 15 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கிறதை அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாய் உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டது போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்லறையில தலைமாட்டில் ஒரு தூதனும் கால் மாட்டில் ஒரு தூதனும். இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், ஜீவ விருட்சம் இருக்கிறது. இந்த சைடில் ஒரு கேருபீன்களும் இந்த சைடு கேருபீன்களும் எதையை பார்க்கிறது? ஜீவ விருட்சத்தையே பார்க்குது, திரும்பவே மாட்டுது. ஆனால் அதுக்கப்புறம் நடு சண்டத்துக்கு வரும், கிருபாசன பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. 2 கேருபீன்களும் எதை பார்த்த மாதிரியே இருக்குது, கிருபாசனத்தை தான் பார்க்குது, வேற எங்கேயும் பார்க்கல. இங்கேயும் அதே தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சமாய் இருக்கிறார். அவரை தலைமாட்டில் ஒரு கேருபீன்களும் தூதர்களும், இந்த சைடில் கால் மாட்டில் 2 தூதர்களும் எதையே பார்த்துட்டு இருக்காங்க? கால் மாட்டில் தலைமாட்டிலும் இயேசுவாகிய ஜீவ விருட்சத்தையே நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பொழுதுதான் மரியாள் வருகிறாள். மரியாளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் நீ அழுகிறாய்? அப்போ பாருங்க, அந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இயேசு அவருங்க அந்த ஸ்திரீயாகிய மரியாளுக்கு பின்னாக திரும்பி, இப்போ பாருங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. இங்கே இயேசுவானவர் இங்கே மரியாள் நின்றுட்டு இருக்காங்க. தேவதூதர்கள் இப்போ எங்கே பார்க்குறாங்கன்னா, எப்பயுமே ஜீவ விருட்சத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த கேருபீன்கள், கிருபாசன பெட்டியை பார்த்து கொண்டிருந்த அந்த கேருபீன்கள் முறையா அவங்க எந்த சைடு பார்த்து மரியாதை நோக்கி பார்க்குது, திரும்பி பார்க்குது. ஏன்னா மரியாளுக்கு பின்பாகத்தான் இயேசுவானவர் நிற்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் தான் ஜீவ விருட்சம், இயேசுவானவர் கிருபாதர பெட்டி, கிருபாசன பெட்டி. ஆகையால தான் அந்த மரியாள் நாங்கள் நிற்கின்ற பொழுது அந்த கேருபீன் நின்று, ஏன் நீ அழுகின்றாய்? அல்லேலூயா. இனி நீங்கள் அழுதது போதும். அல்லேலூயா. இனி இயேசுவானவர் அவர் உயிரோடு எழுந்திருத்து விட்டார். பாவத்திலிருந்து அன்று இழந்து போன அந்த ஏதோம் தோட்டத்தில் இருந்து நீ அந்த கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்த அந்த ஸ்திரீ ஏவாள், அன்றைக்கு கண்ணீரை துடைக்க யாரும் இல்லை. ஆனால் இந்த ஸ்திரீயாகப்பட்டது இந்த மரியாள் நிற்கின்ற போது, நீ அழாதே, உன் கண்ணீரை துட. அல்லேலூயா. இப்போதுதான் ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. ஸ்திரீயாகிய மணவாட்டியாகிய சபையே, நீ ஏன் இன்னும் அழுது கொண்டிருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா. அவர் எல்லா கண்ணீரையும் துடைத்து, அவர் உங்கள் நிந்தையை நீக்கி, அவர் உங்களை மகிழ்ச்சியுற செய்வார். அவர் ஜெயமாய் மரணத்தை விழுங்கிய தேவன் நம்மோடு இருக்கிறார். இனி நம்ம என்ன பண்ணிருக்கூடாது? அழுது கொண்டிருக்க வேண்டாம். அல்லேலூயா. அந்த கண்ணீரை எல்லாம் துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப இது நம்ம காரியங்களை பார்த்துட்டோம். அப்ப அந்த ஜீவ விருட்சம் என்பது என்ன? அது ஒரு கனின்னு கூட சொல்றாங்க. நிறைய பேர் நான் சிறு வயதுல கதைகள் கேட்டது உண்டு. 7 கடல் தாண்டி அங்க ஒரு புகையில அந்த கிளிக்குள்ள ஜீவன் இருந்துச்சு, அந்த புதையில் இருந்துச்சு அப்படின்னு நான் சிறு வயதுல அநேக முறை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு காலத்துல கதை சொல்லுவாங்கல்ல, 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்க ஒரு குகை இருந்துச்சு, அந்த குகைக்குள்ள ஒரு கிளி இருந்துச்சு, அந்த கிளிக்குள்ள ஒரு பெட்டி இருந்துச்சு, அந்த பெட்டிக்குள்ள ஒரு ஜீவன் இருந்துச்சு சொன்னாங்க. நம்ம வசனம் சொல்கிறது யோவான் 1:4. யோவான் 1:4 சொல்கிறேன், நான் வாசிக்கிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அல்லேலூயா. அப்ப அந்த ஜீவ விருட்ச கனி என்பது இங்க என்ன சொல்லி இருக்குன்னா, அவருக்குள் அந்த ஜீவன் இருந்தது. அல்லேலூயா.
நாம் அதான் வசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்கிறது, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ கனியை புசிக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப ஜீவ கனி யாருன்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதே தான் இங்க 1 யோவான் 5:11 சொல்கிறது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதே என்பதை அந்த சாட்சி. அப்ப அவர் நித்திய ஜீவன் எதுக்குள்ள இருக்குன்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கு. அல்லேலூயா. அதனால சொல்றார், இதோ பாவிகளை அல்ல நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க நான் வந்தேன். அல்லேலூயா. அந்த ஜீவன் அவருக்குள்ளாக இருந்தது. அதனால தான் யோவான் சொன்னபோது அந்த ஜீவ வார்த்தையை குறித்து நான் சொல்கிறேன், அவர் நமக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். 1 யோவான் 2:27 இன்னைக்கு வாசி பார்த்தோன்னா நித்திய ஜீவன் கொடுப்பேன். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில பிதாவாகிய தேவன் தன் குமாரன் என்று பாராமல் நமக்கு தந்தரிலி அவர் நம்மீது வீத்த அன்பை நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பாருங்க. அல்லேலூயா. அதே பாருங்க, அதை நம்ம பார்த்துட்டோம். அதனால தான் பாருங்க அந்த ஜீவன் சொல்றார், அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், அதாவது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்ப ஜீவன் யாருன்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அன்னைக்கே அந்த ஜீவக்கனியை புசிக்க முடியல, பாவம் பண்ணிட்டனால. அதனால ஆனால் இன்னைக்கு அந்த ஜீவக்கனியை நம்ம புசிக்கிறோம். ஒவ்வொரு முதல் வாரம் நம்ம திருவிருந்தப்ப என்ன பண்ணுறோம், அவருடைய சரீரமாகிய அப்பத்தை நம்ம புசிக்கிறோம். அல்லேலூயா. இங்கே ஒரு வேதம் நம்மளுக்கு குறிப்பிடுகிறது பாருங்க, லேவியராகும் புஸ்தகம் நினைக்கிறேன் 12:21 நினைக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 9:4 கூட நோவா கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 9:4 மாமிசத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். இது 10 கட்டளை வருகிறதுக்கு முன்பாக பிரதான கட்டளையாக தேவனே சொல்றார். நோவா கிட்ட சொல்றாரு, மாமிசத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு நீ புசிக்க வேண்டாம். ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்றாருன்னா, இப்போ நான் சொல்றேன், ஒரு ஆட்டை பலியிட்டு அந்த ரத்தத்தை நம்ம பிடிப்போம். இன்றைக்கும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மாடையோ ஆடையோ எடுத்தா அந்த ரத்தத்தை பிடிச்சி, ஆட்டு ரத்தம் 100 ரூபா 50 ரூபான்னு கொடுக்குற இருக்குது நம்ம ஊர் நாட்டில், பிளைன்ஸில் இருக்குது. அப்போ இங்கே தான் ரத்தத்தை சிந்திடுவாங்க. அப்போ நோவா காலத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், நீ ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலியிடும் போது அந்த இரத்தத்தோடு, அதாவது எப்படின்னா அந்த மாംசத்தை எடுத்து அந்த இரத்தத்தில் நனைத்து நீ புசிக்க வேண்டாம் சொல்லிட்டு ஒரு பிரதான கட்டளையை சொல்கிறார். ஏன் இந்த காரியத்தை அவர் சொல்கிறார் என்றால், ஒரு ஆட்டை வெட்டி அந்த இரத்தத்தோடு அந்த மாംசத்தை நனைத்து நீ புசித்தால் அந்த ஆட்டினுடைய சுவாபம் உனக்கு வரும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவே அல்லவலப்பட்டுச்சு சந்தனக்கட்டை வீரப்பனை பிடிக்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவர் ஒரு காரியத்தை செய்தாராம். காட்டு கருமந்தின்னு சொல்லுவாங்களா, காட்டு குரங்கு, அவருடைய அந்த ரத்தத்தை அவர் குடிப்பாராம். குடித்த உடனே காட்டு கருமந்தி எவ்வளோ பார்ப்பாக கண்ணு தெளிவாக எவ்வளோ வேகமாக ஓடுதோ, அதனால தான் அவருடைய கண்கள் கூட கடைசி நேரத்தில் மங்கி போயிடுச்சு, அந்த ரத்தத்தை குடிச்சு. அதனால தான் அவங்கள ஷூட் பண்ண. அது நமக்கு தேவையான விஷயம். இந்த காரணத்துக்காக இந்த விஷயத்துக்காக நான் சொல்ல வரேன். அப்போ எந்த மாம்சத்தோடு அந்த ரத்தத்தை நம்ம புசிக்கிறோமோ அதனுடைய சுவாபம் நமக்குள்ளாக வரும். அல்லேலூயா. அதனால தான் இந்த காரியத்தை சொல்லிட்டார் இங்கே நோவா கிட்ட. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னுடைய நானே ஜீவ அப்பம், என்னுடைய அப்பத்தை புசிக்கிறவன் எனக்குள்ளாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. அப்போ நாம் ஏன் இந்த அப்பத்தை நாம் புசிக்கிறோம் என்றால், இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தை, அந்த எண்ணம் நமக்குள்ளாக வரும். அல்லேலூயா. அன்று நோவா கூட சொன்னாரு, நீ எந்த ஒரு மிருகத்தையும் அதன் ரத்தத்தை நீ புசிக்கலாகாது என்று. ஆனால் இன்று நாம் ஆண்டவராகிய அவருடைய உடலையே நாம் திருவிருந்த அன்னைக்கு அப்பமாக பிட்டு நாம் உட்கொள்ளும் பொழுது, அவருடைய சரீரத்தை நாம் உட்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த ஆத்தும பாரம், இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த பிதாவாகினுடைய சித்தம் நமக்குள்ளாக வருகிறது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஒவ்வொரு திருவிருந்தினாலும் நம்ம வந்துடுறோம். அவருடைய ரத்தத்தை நம்ம வாங்கி நம்ம என்ன புசிக்கிறோம், அவர் அப்பத்தை நம்ம புசிக்கிறோம். நான் அதான் சொல்றாரு, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அல்லேலூயா. என்னை புசிக்கிற பானம் என்ன சொல்றதில்லை, என்னில் அவனுக்கு நிலைத்திருப்பதில்லை. அப்போ அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால்
பாருங்க, அந்த அந்த நாட்களில் அந்த ஜீவ கனியை புசிக்க முடியல அவங்களால. எத்தனை முறை அழுதுருப்பாங்க. ஒருவேளை 930 வருடம் ஆதாம் வாழ்ந்திருந்தால் ஏவாள் ஒரு ஒரு 800 ஆண்டுகள் கூட வாழ்ந்திருப்பாங்கள் அல்லவா? எத்தனை முறை ஓடி வந்துட்டு அந்த கேட்டிருப்பாங்க. எத்தனை முறை அந்த கேருபீன்கள் அழுதுருப்பாங்க. ஐயோ, நாங்கள் இப்படி ஒரு மகிமையான இடத்தை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே, அறியாமல் போயிட்டோமே. நல்லா யோசிச்சு பாருங்க. நம் வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் வேற ஒரு காரியத்தை நாம் செவிசாரிக்கும் போது தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நாம் இழந்து போகின்றோம். அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நெருங்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நெருங்கினாலும் கூட நம் சித்தம் எல்லாம், நாம் வாழ்வது எல்லாம் நம்ம இயேசுவுக்கு மாத்திரம்தான். இந்த ஜீவன் உள்ள நாளெல்லாம் நாம் ரசித்தாரே, அநேகர் இந்த பரம அன்பை ருசி பார்க்கவில்லையே, நாம் ருசி பார்த்து இருக்கிறோம் அல்லவா? நாம் பெற்ற இன்பம் அனைவரும் பெற வேண்டும் என்ற அந்த ஏக்கம் இருக்கிற பார்த்தீங்களா? அந்த ஏக்கத்தை தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவனையும் நான் காணேனேன், திறப்பின் வாசலை நிற்கிறதுக்கு ஒருவனையும் நான் தேடினேன், ஒருவனையும் காணேனேன். அந்த பக்தி வைராக்கியம் இல்லையே. பூமியெங்கும் பக்தி உள்ளவன் இருக்கிறார் என்று பரலோகத்தின் தேவன் பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறாராம். பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று தேவன் சொல்கிறார். அந்த பக்தி வைராக்கியம் எங்கே? ஆரம்பத்தில் நம்மளுக்கு இருந்துச்சு, ஏன் இப்போ நம்மளுக்கு இல்லை? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் அங்கே போகணும். ஐயாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது சொல்லுவான், நிறைய மினிஸ்ட்ரி போயிருக்காங்க. நாங்கள் ஐயா பன்னீர்செல்வம் வீட்டுக்கு போகும்போது, ஐயா இங்கே வந்திருக்காங்க, அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, இந்த வீட்டில் வந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. இன்னமும் அந்த வாஞ்ச அவங்களுக்குள்ளே இருக்குது. அதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னமும் இருக்குது. ஆண்டவருக்காக ஊழியர் செய்ய. நேற்று சொல்லும் போது கூட அவங்க சொன்னாங்க, நீங்கள் இங்கேயே இருந்துருங்க. அப்படி அவங்க சொன்னாங்க, நான் இந்த வீட்டிலே வந்து நான் ஜெபம் பண்ணுவேன், மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும், அழிந்து போக்குற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அந்த பாரம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதாங்க இன்னைக்கு வேணும். அது ஐயா கிட்ட மாத்திரம் இல்லை, உங்கள் ஒருவரிடம் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க அதற்காக நீங்க பிரயாசப்பட வேண்டும். எத்தனையோ காரியங்கள் நம்ம பிரயாசப்படுறோம்ல, ஏன் இந்த காரியத்தை பிரயாசப்பட மாட்டீங்க? ஆண்டவர் அதெல்லாம் சொல்லியிருக்காரு, நீங்க போங்க சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னாரு. நம்ம எத்தனை பேருக்கு அறிவிச்சிருக்கோம்? நம்ம வீட்டில் அறிவிச்சிருக்குமா? நம்ம வேலை செய்கிற இடத்துல அறிவிச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க. இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுகிறார். நாம் என்ன செஞ்சாலும், எந்த போனாலும், பஸ்ஸில் எத்தனையோ முறை வரோம் போகிறோம், யாருக்காவது ஒருத்தருக்காக நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணும்ல. ஒரு வசனத்தையாவது விதைக்க வேண்டும் அல்லவா? அது ஜீவன் தரும் வார்த்தை அல்லவா? அது இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அது பலன் கொடுக்கும் அல்லவா? நாமளும் அப்படித்தானே, யாராவது ஒருவர் மூலமாகத்தானே நாம் ரட்சிக்கப்பட்டு இருப்போம். ஏதோ ஒரு முகந்தாரத்தின் முன்பாகத்தானே நம்ம வந்து ஒரு யாரோ ஒரு பாஸ்டரோ இல்லை யாராவது வந்து ஒரு டிராக்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்து, ஒரு துண்டு சீட்டோ கொடுத்து தான் நம்ம ஆண்டவர் வார்த்தையை நாம் அறிந்திருப்போம். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அவரை நாடி போனால் நமக்கு சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, வியாதியிலிருந்து சுகத்திலிருந்து அவர் விடுதலை தருகிற தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், அவருடைய கல்லறை இன்றும் திறக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அவரை நாம் ஏற்றுக்கொண்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இல்லை நீங்கள் யாரை கட்டாயப்படுத்தி வந்தீங்களா? நீங்கள் யாராச்சும் ஆண்டவரை பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்த எண்ணத்தையும் செய்கையும் அவர் நம்மில் உண்டாக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஏற்ற சமயம், அப்ப இந்த 2 காரியங்கள் நம்ம பார்த்த சர்வதேச கட்டளையா நோவா கிட்ட சொல்லிட்டாரு. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம் அந்த அப்பத்தை நாம் புசிக்கிறோம். இயேசுவில் இருந்த சிந்தனையும் இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த ஆத்தும பாரமும் நமக்குள்ளாக வந்துச்சு. சரி, கடைசியாக அந்த இதை நம்ம பார்ப்போம். அது எப்படின்னா, அது நல்ல ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சமா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15:4 சொல்லுது, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். அதாவது ஆரோக்கியம் உள்ள நாவுன்னு இருக்கு. இதை நீங்கள் வேற ஒரு மொழி வாக்கியத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நல்ல வாக்கியம் ஜீவ விருட்சமா. அப்போ நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லும்போது அது நமக்கு ஜீவ விருட்சமே மாறுமா. நல்ல வார்த்தைன்னு எதுங்க? இந்த வேதம் தான், இதில் உள்ள வார்த்தை தான். மனுஷன் இருதயத்துள்ள கவலை அவனை ஒடுக்கும், ஆனால் நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இந்த நல்ல வார்த்தை தான் நம்மளுக்கு ஜீவ விருட்சம். அதனால தான் நம்ம எழுதி கொடுத்திருக்கிறார், இந்த வார்த்தை தேனிலும் மதுரமானது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட ஒரு பழங்களுக்கு சமானம். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு ஜீவ விருட்சம். அல்லேலூயா. அடுத்ததாவது பாருங்க, சுடர்வழி பட்டயம். இந்த சுடர்வழி பட்டயத்தை நீங்கள் பார்க்கும்போது இது என்ன சொல்கிறாங்கன்னா, நாவு போல. இப்போ நம்ம நாவு இருக்குது பார்த்தீங்களா, சுழண்டு சுழண்டு பேசும். சொல்லுவாங்க பாருங்க, என்னப்பா அன்றைக்கி ஒரு காரியத்தை நீ சொன்ன, இன்றைக்கி மாற்றி பேசிட்டு பாருங்க.
நிறைய பேர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருப்பாருங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? என்னப்பா அன்றைக்கி தான் நீ எனக்கு வாக்கு கொடுத்த, ஆனால் இன்றைக்கி நீ மாற்றி பேசிட்டியே, என்னப்பா உன்னுடைய நாக்கு, என்னப்பா உன்னுடைய வாக்கு என்ன ஆச்சுன்றோம். அதே போல தான் இந்த சுடரொளி பட்டயம் என்பது இந்த நாவை போல சுழண்டு 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 சுழண்டு, அல்லேலூயா, இந்த நாவை தான். அதனால தான் ஏசாயை பார்த்து சொல்கிறார், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் அப்படின்னு சொல்லும்போது ஏசாயா நாவை தேவன் தொட்டார். அல்லேலூயா, அவன் பரிசுத்தமானான். அல்லேலூயா. அப்ப இந்த சுடரொளி பட்டயம் என்பது அக்கினிமயமான பாஷைக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் நம்முடைய ஆத்துமா தான் இந்த வார்த்தை போய் உயிர்ப்பிக்கிறது. இல்லையா? அந்த வார்த்தை எங்கே போகுது? இந்த நான் இப்போ ஆண்டவர் தருகிற அந்த வார்த்தை நேராக நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளே போய் என்ன பண்ணுது? உங்களுக்கு உணவாக மாறுகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறதல்லவா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அதே வார்த்தை சொல்கிறது, மனுஷன் மத்தாயி 16:26, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்போ அந்த ஜீவனை நம்ம இன்னைக்கும் நஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கும். இந்த ஜீவனை நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கும் அந்த ஜீவனோட மதிப்பு தெரியல. அன்றைக்கி அந்த ஏவாளுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த ஜீவ கனியை விரிச்சத்தை நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கை, அந்த இழந்து போன அந்த ஏதோன் தோட்டத்தை, அந்த தேவ பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருந்த ஏக்கம் இன்றைக்கி நமக்கு இல்லை. ஏன்னா இது கிருபையாக கிடைச்சது. நம்ம எல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதனால அதோடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியல. நம்ம எல்லாம் ஒரு ரத்தத்தை கொண்டு விலைக்கிரயமா நம்ம ஆண்டவர் வாங்கியிருக்கிறார். நம்ம ஏதாச்சும் ஒரு பணமோ விலைக்கிரயமோ ரத்தத்தையோ ஆடு மாடையை பலியிட்டு நம்ம கொடுத்து இந்த ரட்சிப்பை நம்ம வாங்கவில்லை. அப்படி வாங்கியிருந்தால் நமக்கு பாரம் இருந்திருக்கும். ஆனால் நமக்கு எதுவும் கொடுப்பதற்கு இல்லை. ஏனென்றால் நம் அடிமைத்தனத்தின் இருந்ததுனால இயேசுவானவர் என்னிடத்தில் ஏதேனும் குற்றம் உங்களிடம் சொல்ல முடியுமா என்று கேட்ட அந்த ரத்தம், ஆபேலின் ரத்தத்தை பார்த்திலும் அதிகமாக நன்மையானவர்களை பேசிக்கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்டு கொண்டது. அதனால நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரியல. இன்னைக்கு நம்ம அசட்டை பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொண்டோம்? ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொண்டோம்? நீங்களா ரட்சிக்கப்பட்டீங்களா? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ரோமர் 8:9 இந்த வசந்த வாசி பார்த்தா தெரியும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் என்ன ஆகும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாசிங்க. அதை ஒரு நிமிஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ரோமர் 8:9 அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ரோமர் 10:9. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தை விசுவசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். நாம் அதே போலதான், தேவன் நமக்காக ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக நம்மை மீட்டுவார் என்று நம் வாயினாலே சொந்த ரட்சிகராக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஞானஸ்நானம் பெறும் அப்படி தானே கேட்குறோம். நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொண்டான்னு கேட்டு தானே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நம்ம ஞானஸ்நானம் பெறுறோம். அப்பதான் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த சுடரொளி பட்டயத்துக்கு நம்ம வருவோம். இந்த சுடரொளி பட்டயம் என்பது அது நம் அக்கினிமயமான பாஷை, அந்த நவமான பாஷை நாம் பேசும்பொழுது அந்த சுழண்டு 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 அந்த ஜீவ கனியை நம் பறிக்க முடியாத அளவுக்கு அது தடுக்கின்றதல்லவா. ஆனால் இந்த நாளில் நாம் அக்கினிமயமான பாஷையில் நாம் பேசும்போது நல்ல ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். மோசே 40 நாள் உபவாசம் இருந்து அந்த சீனாய் மலையிலே வருகிறார். அங்கே போய் அவர் என்ன பண்ணார்னா, தேவனோடு அவர் பேசும்போது வாக்கினால் அவருக்கு உத்தரவு கொடுத்தாராம். எதனால்? தேவன் வார்த்தையினால் மறுமொழி கொடுத்தார். ஏன்னா யாத்திராகம புஸ்தகம் 24:13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். வார்த்தையினால் தேவன் அவனுக்கு மறுமொழி கொடுத்தாராம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற போது அவர் வரும்பொழுது அக்னிமயமான நாவுகளால் ஒவ்வொருவர் மேலும் 120 மேலும் ஒவ்வொரு மேலும் தங்கி இருந்துச்சான்.
அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவன் தனக்கு தந்திருள்ள வரத்தின்படி பாஷைகளை, வெவ்வேறு பாஷைகளை அவர் பேச தொடங்கினார்களாம். அப்ப மோசே அன்று தேவனோடு பேசின போது வார்த்தையினால், அதாவது வாக்கினால் தேவன் பேசினார். ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் பேசும் பொழுது நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் சாதாரண வார்த்தையில் பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பதில் தருவார். ஆனால் அந்நிய பாஷையில் நீங்கள் பேசும்போது அவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதான் அநேக வல்லமை இல்லாமல் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். தேவனுடைய வல்லமை அந்த என்ன அது வரைக்கும் பயந்திருந்த அந்த பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தைரியமாக பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் தான் எப்படி இயேசுவானவர் நீங்கள் காட்டி கொடுத்தீங்களோ, சிலுவை உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி காட்டி கொடுத்தீங்களோ அவரே கிறிஸ்து, அவர் தான் நமக்காக பலியாக போகிறார். அப்படிப்பட்ட பாவம் அறியாதவரை நீங்கள் தான் என்ன பண்ணீங்க? சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தீங்க. பரபாசை விடுதலை பண்ணிட்டு ஒன்றும் பாவம் அறியாத இயேசுவை நீங்கள் தான் என்ன பண்ணிட்டீங்க? நீங்களே சொன்னார். சரி, ஓகே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இந்த நாளிலும் கூட அந்த உங்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டது. அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனோட வார்த்தை, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆனால் இன்று விழுங்கிவிட்டார். எல்லாருடைய கண்களிலிருந்து அவர் கண்ணீரை துடைப்பார் அல்ல, துடைத்து விட்டார். அல்லேலூயா. சிலுவை மரணத்திலிருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு? நம்மை எல்லாருடைய கண்களையும் கண்ணீரையும் துடைத்து விட்டார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நீங்கள் இதற்காக நீங்கள் இத்தனை முறை நீங்கள் அழுதிருக்கலாம். எதற்காக நான் அழுகிறேன்? என்ன காரணத்தினால் நாம் அழுகின்றோம்? அன்று இழந்து போனதை தேடவும் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வந்தார். உங்கள் வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதை தேவன் நிச்சயமாய் இரட்டத்தனையாய் தருவார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இது அந்த வார்த்தை. ஆண்டவரே, இயேசுவானவர் எங்கு இருக்கிறாரோ அதையே நோக்கி பார்த்த அந்த கேருபீன்கள் இந்த நாளிலும் கூட இயேசுவானவர் எங்கள் அருகில் இருக்கின்றார். இயேசுவானவர் என் அருகில் இருக்கிறபடினாலே நம்மையே அவர் பார்க்கின்றார். நமக்கு முன்பாக அவர் இருக்கிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இதோ நீதிமான்களுடைய வழி நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கின்ற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்ணீர் சிந்துவது ஏன்? நீங்கள் துயரப்படுவது ஏன்? நீங்கள் துக்கப்படுவது ஏன்? நீங்கள் நீதிமான் அல்லவா? தம்முடைய இரத்தத்தினாலே நம்மளை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் அல்லவா? அப்படி இருக்கும்போது சூரிய பிரகாசத்தை விட அதிகமாய் நமக்குள் அந்த பிரகாசம் இருக்கின்ற பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாய் தான் இருக்க வேண்டும். நாம் மகிழ்ச்சியாய் இல்லாமல் துக்கத்தை நாம் சுமந்து கொண்டிருந்தால் நாம் இயேசுவின் பிள்ளைகள் அல்லவே. அவருடைய பிள்ளைகள் என்றால் நாம் என்ன வேண்டும்? அவருக்குள்ளாக இருந்த அந்த வாசனை நம் மேல் மற்றவர்கள் மேல் வீச வேண்டும். கிறிஸ்துவனுடைய அந்த நறுமணம் வீசும். ஒரு பூக்கடைக்கு போனோம்னா அந்த பூக்கடை ஸ்மெல்லு வரும். ஒரு கருவாட்டை கடைக்கு போனால் கருவாட்டை கடை ஸ்மெல்லு வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இங்கே தொழுது கொள்ள வந்து இருக்கிறோம். அவருடைய வாசனை தான் நமக்கு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். அந்த உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. இதோ ஜீவ வெளிச்சத்தை நாங்கள் அன்று இழந்தோம். முற்பிதாக்கள் தேவனுடைய மனிதனாகிய ஆதாம் அன்று ஏவாள் இழந்து போனார்கள். பிந்தின ஆதாமாகிய நீர் எங்களுக்கு வந்து அந்த ஜீவக்கனியில் நீங்கள் எங்களுக்கு புசிக்க கொடுத்திருக்கிறீர்கள். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் பிடித்து கொண்டு உமக்காக இருக்கிற காலத்தில் ஆண்டவரை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் கர்த்தருக்கென்றே நாங்கள் மனப்பூர்வமாக செய்யத்தக்கதாக உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில், தேவனிடத்தில் உற்சாகமாய் இருக்கிற இடத்தில் தான் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சுறுசுறுப்பா யார் உற்சாகமா இருக்காங்களோ
பலன் உள்ளதா இருக்காங்களோ, எப்படி சுறுசுறுப்பானவன், சோம்பேறி அல்ல, அசதியாகிறவன் அல்ல. தேவன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எடுத்து பயன்படுத்துகிற ஒவ்வொரு மனுஷனும் எப்படி ஆயிடும்னா, ஆண்டவருக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும், அவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களை எடுத்து தான் தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. பலவீனமானவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனர்களை தெரிந்து கொண்டாராம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டாராம். நம்மளாம் ஞானவான்கள் அல்ல. நம்ம எல்லாம் எப்படி ஞானவனானோம்? கர்த்தருடைய வார்த்தையினால, அவருடைய கிருபையினால, அந்த வார்த்தையினால நம்ம ஞானவனா இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம அற்பமாக எண்ணப்பட்டு இருந்தோம். உண்மைதானே? உண்மைதானே? நம்ம இன்னைக்கு எடுத்து நிறுத்தி வச்சிருக்கார். பிரபுக்களோடு அமர பண்ணி இருக்கிறார், ராஜாக்களோடு ஆசாரியராக நம்ம உயர்த்தி வைத்திருக்காருன்னா காரணம் என்ன? நம்மளை பார்த்துட்டு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, நம்மளை பார்த்து வணங்குறானா, நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறானா, நம்மளை பார்த்து அல்ல, நம்மளுடைய பணம் பேரு புகழுக்காக அல்ல, நமக்குள் இருக்கிற அந்த இயேசுவானவரை கண்டு, அல்லேலூயா, அந்த இயேசுவானவர் நாம் வாஞ்சிப்போம், நம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. இன்று எங்களோடு பேசி இருக்கிறீர். இந்த வார்த்தை எனக்கும் ஆண்டவரை பொருந்தும். உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே நல்ல வார்த்தையை மாறினதற்காக நன்றி. எங்கள் உள்ளத்தில் அது ஒரு மாற்றத்தை இந்த நாளிலே உண்டு பண்ண புகழ்காய் நன்றி. உங்களுடைய வார்த்தையை கொண்டு விளம்புகிற தேவன், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிலைநிற்கும் தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசி உங்களுடைய வார்த்தையை உணவாக கொடுத்திருக்கிறேன். இந்த உணவு இனி வருகிற ஒரு வார காலம் முழுவதும் எங்களுக்கு நல்ல பலனை உண்டாக தருகட்டும். இதோ பரிசுத்த ஆவியானவர் உம்மிடத்தில் வரும்போது நீங்கள் முதலாவது பலன் அடைவீர்கள். அந்த பலன் எங்களுக்குள்ளாக வரட்டும். என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன், உங்கள் சமூகம் எங்களுக்கு கூட இருக்கட்டும், எங்கள் குடும்பத்தோடு இருக்கட்டும், எங்கள் உற்றார் கூட இருக்கும். விசேஷ விதமாக சபை மக்களோடு இருந்து தங்கி தாவரிப்பதாக. ஆமென், ஆமென்.